வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வழக்கம் போல் வெத்தலை தீபம் போட்டாச்சுங்க. இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும்தாங்க வச்சு சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி கிருத்திகையும் கூட நம்ம வீட்டில் வந்து 3 கிருத்திகை தான் கும்பிடுவோம். இன்றைக்கி தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து ஸ்கூலு. என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், பீட்ரூட் கூட்டு ரொம்ப நாள் கழித்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரி குழம்பு தாங்க வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இதையும் வச்சு. சரி என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரைக்காய் பொரி குழம்பு தாங்க வச்சேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்லிட்டு தண்ணியாகவே வச்சுருந்தேன். தம்பி வந்து சாப்பிடுவாரான்னு தெரியல, ரொம்ப நாள் கழித்து வைக்கிறேன். சரி அது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து மூக்கல்ல நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. அதை வேக வச்சு தம்பிக்கு எடுத்துக்கோ கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ கொஞ்சம் வச்சுட்டேன். எங்கே கிளம்பி போய்கிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருத்திகைன்னு சொன்னலாங்க, முருகரை பார்க்கலான்னா எப்படி, அதுக்காக நம்ம எப்பயும் போல் கோயிலுக்கு தாங்க போய்கிட்ருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியுதுன்றத சொல்லுங்கள். நான் வந்து 1 இயராக தாங்க இந்த கோயிலுக்கு, அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே இருக்க அந்த கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி இது இளையநாள் வேலூரில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் தாங்க. இதில் என்ன ஸ்பெஷலுன்றத சொல்கிறேன் வாங்க. இப்போ தான் வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தேன், ஏற்கனவே முன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தான் வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி கிருத்திகைனால வெள்ளி கவசம் தாங்க போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து செம்ம கூட்டம், என்னால் எடுக்க முடியல. அங்கேருந்து வந்து வெளியில் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே வந்து சுத்தமாக செம்ம கூட்டம்னால எடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வெள்ளி கவசம் தாங்க போட்டிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகர் சிலைலாம் இருக்கும். அங்கே வந்து அது உள்ளே போக முடியல. அங்கே 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டுட்டு நம்ம வெளியே பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவன் ஒன்று இருக்கும். அது மேலெலாம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சம்லாம் பார்த்திங்கன்னா சைடில் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடிலாம் வச்சு சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா சிவன் அழகாக இருப்பார். பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரன், இந்த பக்கம் வந்து விநாயகர் இருக்கார். மேலெலாம் பார்த்திங்கன்னா ருத்ராட்ச கொட்டையில் தாங்க மேலெல்லாம் வந்து சீலிங்லலாம் ருத்ராட்ச கொட்டை இருக்கும். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனை பார்த்துட்டு, எனக்கு இந்த கோயிலில் பிடிக்காத ஒரு விஷயம் அந்த பாட்டி தாங்க. போனாலே கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மன் ஆண்டை வந்து பொங்க கொடுத்தாங்க. அதை ஹஸ்பண்ட் எடுத்து அவங்க அங்கேயே வந்து பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க. சரி அங்கே எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க பிக்கிறாங்களாம். அதெல்லாம் வந்து அழகாக பொறுமையாக அங்கே விற்பாங்க. அதை பேக் பண்ணுறதுலாம் சூப்பராக பண்ணுவார். நான் வந்து சரி நான் எடுத்து வச்சுட்டு இந்த கோயிலில் வந்து அந்த சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முருகர் கோயில்லையும் வந்து இது வந்து வெளியில் வந்து மயில் தான் இருக்கும். இந்த முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா யானை இருக்குங்க. அந்த எதிர்க்க மட்டும் இல்லை, சுற்றியே பார்த்திங்கன்னா யானை தான் வச்சுருப்பாங்க. என்னால் இன்றைக்கி அதை சரியாக எடுக்க முடியல. டைம் ஆகிடுச்சு, வீட்டில் வந்து சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பியாச்சு. தம்பிக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. காலையிலே வந்து ஒயிட் ரைஸ் வந்து அவனுக்கு மட்டும் தான் வெடிப்பேன். நாங்கள் வந்து சூடாக தான் வச்சு சாப்பிடுவோம். மத்தியானமாக நம்ம என்னங்க பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் வந்து காலைல வந்து சாப்பாடு வெடிக்க மாட்டேன். தம்பிக்கு மட்டும் ஒரு டம்ளர் போட்டு வச்சு கொடுத்துருவேன். நாங்கள் வந்து அப்புறமா தான் வச்சு சொல்லுவோம். அதனால் டைம் ஆகிடுச்சு. என்னால் கோயில் சுற்ற கூட டைம் கிடையாது. இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்து வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதாவது வாகனம்லாம் சாமி ஏற்றிட்டு போகிற வாகனம்லாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுது அடைஞ்ச மாரி வச்சுருந்தாங்க. சரி இது என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நீடுமா ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. என்னங்கன்னா நான் எடுக்கிறேன் அப்படின்னா, சரி எடுங்க அப்படின்னு பார்த்தா அதை பழுது அடைஞ்சதை ஒன்று ஒன்றா போய் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மயில் தாங்க ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு வேளை இப்போ கோயிலில் இது புதுப்பிச்ச மாதிரி இதெல்லாம் சரி புதுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்களாம், என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க வச்சுருந்த ரூம் வந்து வச்சுருந்த எல்லாமே வந்து செல் அடிச்சு போயிட்டா போகுது. இதே நிலையில் நிறைய வந்து கட்டெல்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க, கட்டை கும்பலாம். அதை வந்து செல் அடித்த மாதிரி இருந்தது அந்த ரூமே. அதாவது இந்த ரூம் தாங்க செல் அடித்த மாதிரி இருந்தது. உள்ளெல்லாம் நான் எட்டி பார்த்துட்டு அது உள்ளெல்லாம் போகாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மயில், யானை, அப்புறம் பார்த்திங்கன்னா இது
நாகவாகனம் தாங்க இருந்தது. இது இவர் யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போனால் ஒரு விஷயம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பொரி தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, சரி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன். சரி வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. இது 20 ருபீஸ் தாங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்பவே பிடிக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு தான் தோணும். பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு இந்த வெயில் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நுங்கு வந்து நம்ம எங்கே கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. உடம்புக்கு நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா அப்போலாம் பார்த்திங்கன்னா காசு கொடுத்துலாம் அதை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் பனை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க கேட்டாலே சும்மாவே அறுத்து போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காசு கொடுக்குற நிலைமை ஆகிடுச்சு. நம்ம இதெல்லாம் சாப்பிட மறந்தது தாங்க முதல் காரணம். பசங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து பழக்கணும். இந்த அண்ணாக்கிட்ட வாங்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு மரம் ஒன்று இருந்தது. இது என்ன மரம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த காயை எங்கேயோ பார்த்தா மாரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வேறு எந்த பழமும் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழ செடி தாங்க. நானும் ரொம்ப நேரமாக இது பார்த்துக்கிட்டே நான் ஹஸ்பண்ட் வந்து என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதை பார்க்க அத்திப்பழம் மாதிரியே இருக்கேங்க அப்படின்னேன். அது அத்திப்பழம் மாதிரி இல்லை அத்திப்பழமே தான் அப்படின்னாரு. நீங்கள் எங்கன்னா அத்திப்பழ செடியை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அந்த பழத்தை பிக்கலான்னு போனால் அது பார்த்திங்கன்னா பூச்சி அடிச்சிருந்து. சரி வேண்டாம் அதை தொடாத அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த அண்ணாவும் பார்த்திங்கன்னா நுங்கு கட் பண்ணிட்டாங்க. நுங்கு பார்த்திங்கன்னா 3 10 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். 100 ரூபாய்க்கு வாங்கலான்னு பார்த்தோம். அது வந்து எங்கிட்ட சில்லறை இல்லை. அதனால் அவங்களும் வந்து சில்லறை இல்லைன்ட்டாங்க. சரி 30 ரூபா தான் இருந்துச்சு சில்லறை. சரி 30 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 நுங்கு கொடுத்தாங்க. வாங்கினு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த வாங்குகிற அளவுக்கு இந்த பொறுமை கூட வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொரி உருண்டையை வந்து வச்சுட்டு வேலை பார்க்குற ஐடியாவே இல்லைங்க. வந்தோடனே அதை பிச்சு வாயில் போட்டால் தான் எனக்கு திருப்தி. இது சூப்பராகவே இருந்ததுங்க. யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நுங்கியும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் இப்போ சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஆனால் ஹஸ்பண்ட் வந்து தம்பி வந்தோடனே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னார். யார் யாருக்கெல்லாம் இதுவும் பிடிக்கும், யார் இந்த நுங்கெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.